வணக்கம். கேட்ட கதை. ஒரு முனிவர்ட்ட ஒரு பெண் போயிட்டு கேட்டாங்களாம், "சுவாமி என்னோட கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு என்னோட வந்து நல்லா சந்தோஷமா பேச மாட்டேங்கிறாரு. ரொம்ப எரிச்சலா பேசுறாரு. இதுக்கு ஏதாவது மருந்து, ஏதாவது இருந்தா கண்டிப்பா குடுக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம், கேட்டாங்களாம். அப்போ இந்த முனிவர் வந்து சொன்னாராம், "அது அப்படி இல்லம்மா, இது இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் நெறைய பண்ணாராம். ஆனா அந்த பெண் வந்து எதையுமே காத குடுத்து கேட்கலையாம். சரி அவரு வந்து கொஞ்சம் யோசிச்சு, இவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து மாரி குடுத்தா தான் அவங்க கம்முனு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு வந்து புலியோட முடி வந்து தேவைப்படுதும்மா. நீ போய் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா புலி முடி வேணுமா? அப்போ நான் போய் காட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா அத காதுல கேட்டு வேகமா போயிட்டாங்களாம். போயி புலி கிட்ட போயி உள்ள காட்டுக்குள்ள போனோனே, புலியோட உருமுற சவுண்ட கேட்ட உடனே உடம்பெல்லாம் நடுக்கமாயி திருப்பி வேகமா வீட்டுக்கே போயிட்டாங்களாம். மறுபடியும் அடுத்த நாள் வந்து திரும்பி வந்துட்டு, அ புலி சத்தத்த கேட்டுட்டு பயப்படல. ஆனாலும் புலி கிட்ட போறதுக்கு பயமா இருந்துச்சு. இப்படியே மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். இப்படியே 1 வாரமா திருப்பி போக வர இப்படி இருந்தாங்களாம். அப்புறம் போயிட்டு புலிகிட்ட கிட்ட நெருங்குற அளவுக்கு வந்து நல்லா பழகிட்டாங்க. பழகிட்டு அவங்களுக்கு அந்த புலியோட முடியையும் எடுத்துட்டு வந்துட்டு நேரா முனிவர்ட்ட போய், "சுவாமி இந்தாங்க முடி. நீங்க கேட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாங்களாம். குடுத்த உடனே சுவாமி என்ன பண்ணாரு முனிவரு, அந்த முடிய வாங்கி அவர் கண்ணு முன்னாடி எரிஞ்சுட்டு இருந்த நெருப்புக்குள்ள உள்ள போட்டாராம். இந்த பெண்ணுக்கு ரொம்ப ஆச்சரியம். "ஐய்யயோ! நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தோம். இத வந்து வாங்கி அவர் டக்குனு உள்ள போட்டாரே" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாவும் வந்துச்சு, கோவமாவும் வந்துருச்சு. அப்போ வந்து முனிவர் கேட்டாராம், "அம்மா ஒரு புலிகிட்டயே நீ போய் வந்து பழகி, நட்பா பழகி முடிய எடுத்துட்டு வந்துட்ட. உன்னுடைய கணவருடைய மனத வந்து மாற்றதுக்கு இத விட அது பெருசா? உன்னோட அவரு கணவருடைய மனச வந்து உன்னால மாத்த முடியாதா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஐய்யய்யோ! ஆமா தப்பு பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வந்து முனிவரோட பேச்ச கேட்டுட்டு இந்த பெண்ணு வந்து அறிவுரைலாம் கேட்டுட்டு வீட்டுக்கு சந்தோஷமா போனாங்களாம். போயிட்டு வீட்டுக்காரோட நல்ல கணவரோட பேசி நல்லா நட்பா இருந்துட்டாங்களாம். அப்ப வந்து இனிமேல் மருந்தெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, இந்த கதையிலருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது ஒருத்தர்ட்ட வந்து ஓவரா அன்பையும், சந்தேகத்தையும் அவங்க கிட்ட காமிச்சுட்டு, அவங்க கிட்ட இருக்கிற அன்பையும், நட்பையும் நம்ம பெற தடையா இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட இருந்து இந்த மாரி நம்ம இப்ப சந்தேகத்தோட பார்த்தோம் அப்டின்னா, அவங்ககிட்ட இருக்க நட்ப வந்து நம்ம வாங்கவே முடியாது. அதனால எல்லார்கிட்டயும் அன்பா இருங்க, நட்பா இருங்க, சந்தேகப்படாதீங்க. ஓகே. இந்த கதையிலருந்து அ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கதை புடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.